பண்ணிட்டேன். ஜட்ஜஸ் 2 பேர்ல ஒரு ஜட்ஜி வந்து கையை தூக்குறான். எனக்கு அதை பார்த்தோன்னே பயந்துட்டேன் சார். பயத்தில் நான் ஒன்றுக்கே போயிட்டேன்னு அவன் கையை தூக்குறான். அப்போ 2 ஜட்ஜில் அந்த ஜட்ஜை இப்போ கேள்வி கேட்கல, ஏன்னா அந்த ஜட்ஜி பயந்துட்டாரு. டக்குன்னு நான் கனியாக இருந்தால் சொல்லியிருப்பேன், நானும் பயந்துட்டேன் சார், நானும் பயந்துட்டேன், பயத்தில் என்னென்னமோலாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டேன் எல்லாரும் அப்படின்னு சொன்னால் இப்போ கேள்வி கேட்க மாட்டேன். அவர் சொல்கிறார், இப்போ இதில் சீனியர் ஜட்ஜு ஜூனியர் ஜட்ஜுன்னு எதுவும் இருக்கா, 2 பேரும் தானே ஜட்ஜு அப்படின்ட்டு. சாண்ட்ராவும் ஒன்றுமே கேட்கல. ஆனால் அவங்க ஜட்ஜு புது ஜட்ஜ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, பயந்துட்டாங்க வேறையா. ஸோ பயந்தவங்கள இன்னும் பயமுறுத்த மாட்டாராம் இவர். மச்சான் பொண்டாட்டி இல்லை, பயமுறுத்த மாட்டார். கனியை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு குரூப் விஷயத்துக்காக பண்ணுறீங்க. இதில் சாண்ட்ரா, பயந்த சாண்ட்ரா இப்போ சொல்லுது, அவங்க அந்த ஒருத்தரை மட்டும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்கள அந்த ஆடியன்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து விளையாண்ட மாதிரி எனக்கு இருக்கு சார், இருந்துச்சு சார். தலைவர் என்ற முறையில் அதை சொல்லியிருக்கலாமே, அப்பயே சொல்லியிருக்கலாமே. பயத்தில் இருக்காங்க, எப்படி பேசுவாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெண்மணி பயந்தால் பயம்தான், அதை அப்படியே விட்டுறானே. கனியெல்லாம் ஆம்பளை போல இருக்குன்னு தெரியாது.